Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நியூ மாடல்ல இந்த பூஜை கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு நமக்கு 1 ரோல் ஒயர் தேவைப்படும். இந்த கூடையில பாத்தீங்கன்னா அடியில நெல்லிக்காய் முடிச்சு போட்டுருக்கேன். மேலே பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே நார்மல் பாக்ஸ் நாட் வர மாதிரி போட்டுருக்கேன். சரி வாங்க இந்த நியூ மாடல் பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு 5.5 அடியில 22 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 22 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடுறதால நம்ம 2 ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். பாருங்கள், கட் பண்ண ஒயரில் இருந்து நான் 2 ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அடுத்ததாக ரன்னிங் ஒயர் எடுத்துக்குங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் வச்சு அந்த ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ நம்ம கிட்ட 3 ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 3 ஒயரையும் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனாக இல்லைனா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம். அடுத்ததாக 2வது நாட் போடலாம். இப்போ அடுத்து 2 ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 2 நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த 2 ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த 2 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ 3 நாட் போட்டிருக்கோம். அடுத்து 2 ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த 2 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க.
இப்போ நம்ம 4 நாட் வந்து போட்டிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற ஒயருங்களையும் 2 ஒயராக எடுத்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ண 22 ஒயரையும் எடுத்து நாட் போட்டாச்சு. மொத்தம் நம்ம 11 நாட் போட்டிருப்போம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்து கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 5 லைனும் கீழே 5 லைனும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். இந்த மொத்த லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் அடி போட்டு முடிச்சிட்டேன். இந்த சென்டர் லைனுக்கு மேலே 5 லைன், கீழே 5 லைன், மொத்தம் 11 லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ மேலே முடியும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 நாட் வர மாதிரி முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் 6 நாட் வர மாதிரி முடிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரலாம். இப்போ ரன்னிங் ஒயரை எடுத்து உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் ஒயர் கிராஸ் ஆகும், ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டாகவும் வரும். அதனால் நீங்கள் அதை பார்க்காம அடுத்து வர 2 ஒயர் எடுத்து கண்டினியூவாக நாட் போட்டு வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 கிராஸ் ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நான் நாட் போட்டுக்கிறேன். இந்த ஒரு லைன் மட்டும் நம்மளுக்கு ஒயர் கிராஸாகவும் வரும், ஸ்ட்ரைட்டாகவும் வரும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்க 2 கிராஸ் ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் ஒயரில் நாட் போட்டோம். ஆனால் இந்த பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து வர 2 ஒயரும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக போகும். அதனால் நீங்கள் கிராஸ் ஒயர் பார்க்காம அடுத்தடுத்து வர 2 ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டு வர வேண்டியதுதான். இப்போ அடுத்து இருக்க 2 ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக 2 ஒயராக எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம்.
இப்போ அந்த ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லைனில் மட்டும்தான் நம்மளுக்கு கிராஸ் ஒயர் ஸ்ட்ரைட் ஒயராக சேர்ந்து வரும். இப்போ அடுத்த லைன்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி எல்லா ஒயருமே கிராஸாக தான் இருக்கும். இப்போ கிராஸாக இருக்கிற ஒயர்லலாம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டு வர வேண்டியதான். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அடுத்து இருக்கிற 2 கிராஸ் ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நான் நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து இருக்க 2 கிராஸ் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த 2 கிராஸ் ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அடுத்து இருக்கிற 2 கிராஸ் ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3வது லைன் போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம மொத்தம் 5 லைன் வந்து நெல்லிக்காய் முடிச்சு வச்சு போட போகிறோம். இந்த 5 லைன் வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் ரன்னிங் ஒயர் வச்சு 5 லைன் வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சாச்சு. இப்போ சுற்றி இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம 2 ஒயராக எடுத்து பாக்ஸ் நாட் போட்டு வர போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லா ஒயருமே நம்மளுக்கு கிராஸாக தான் இருக்கும். அதனால் இந்த கிராஸாக வர ஒயரை எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2 கிராஸ் ஒயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க.
இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து பாக்ஸ் நாட் போட்டு வாங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக வந்து பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த லைனும் அதே மாதிரியே கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயர் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரை எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக கிராஸாக வர ஒயர்லலாம் நாட் போட்டே வாங்க. மொத்தம் நம்ம 10 லைன் வந்து பாக்ஸ் நாட் போடணும். 10 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 லைன் வந்து பாக்ஸ் நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட போகிறோம். நம்ம சொருகும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாட் வந்து உள்பக்கம் மடிஞ்சு வர மாதிரி சொருகணும். பாருங்கள், இப்போ இந்த நாட்டை இந்த மாதிரி உள்பக்கம் மடித்து விட்டோம்னா அந்த ஒயர் வந்து எந்த பக்கம் போகுதோ அந்த சைடில் வந்து இந்த ஒயரை சொருகி விட்டுடலாம். பாருங்கள், அந்த நாட்டை இந்த மாதிரி மடிச்சுடுங்க. உள்பக்கமாக மடிச்சுட்டு அந்த ஒயர் எந்த சைடு வந்து போகுதோ அந்த சைடில் நம்ம சொருகி விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நாட்டுடைய ஒயரை நான் சொருகிக்கிறேன். ஒரு நாட் வந்து உள்பக்கம் மடிஞ்சு வர மாதிரி சொருகிக்கிங்க. இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகிட்டு கைப்பிடி வந்து போட்டிருக்கேன். கைப்பிடி பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ் நாட்டில் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ மாடல் பூஜை கூட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.